ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். எக்ஸல் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அவங்க லார்ஜ் டேட்டாவை யூஸ் பண்ணும்போது இதை எப்படி நான் ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறதுல தான் நிறைய பேருக்கு பெரிய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் எப்படி எக்ஸலில் டேட்டாவை ப்ராப்பராக உங்களுக்கு தேவையான விதத்தில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக வீடியோக்களை போட்டுட்ருக்கோம். இதற்கு முன்னாடியும் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை, இது ஒரு லார்ஜ் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாவை எப்படி ப்ராப்பராக புரிந்து கொள்ளும் விதத்தில் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பேஜ் நம்பர், அதே மாதிரி ஒரு சில டேட்டாவை எப்படி ஷீட்டில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே உங்களுக்கு டேட்டா இருக்குது, ஓகேங்களா. இந்த டேட்டாவை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் பி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் டேட்டாவையும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு 3 பேஜ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். சப்போஸ் இதை நீங்கள் ஓரியன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றினீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 4 பேஜுக்கு போயிடுது. ஸோ அப்போ ஓரியன்டேஷனை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ போர்ட்ரேட் ஓரியன்டேஷனே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில சேஞ்சஸை செஞ்சுருங்க. எப்போவுமே லார்ஜ் டேட்டா ஷீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மார்ஜின் அதிகமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை நேரோ அப்படிங்கிறதுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போது உங்களால் நிறைய டேட்டாவை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கொடுத்து பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த டேட்டாவில் பாருங்கள், இங்கே மந்த் ஹெட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் உங்களுக்கு இந்த ரோ என்னவா இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியல இல்லையா. ஸோ இப்படி புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல 1200 அப்படின்னு இருக்குது. பட் உங்களுக்கு இந்த ரோ சைடு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு ஷீட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா, அப்போது எப்படி இந்த ஹெட்டர் வேல்யூ அதே மாதிரி இந்த ரோவோட ஹெட்டர் வேல்யூஸை எப்படி பிரிண்டிங் ஷீட்டில் கொண்டு வர்றது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இந்த பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போயிருங்க. இதில் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் இந்த இடத்துல பாருங்கள், ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது அதே மாதிரி காலம்ஸ் டு ரிப்பீட் அட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ரோஸுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு காலம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த காலமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போது என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த டேட்டா இங்கேயும் இருக்குது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா இங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா இங்கேயும் இருக்குது. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஈஸியாக அந்த டேட்டாவை மேட்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்து பாருங்கள். இப்போ இது 3 பேஜுக்கு பார்த்தீங்கன்னா போகுது. பட் 3வது பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் ஆஃப் டேட்டா தான் இருக்குது. இதை எப்படி சரி பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எப்போவுமே நீங்கள் இந்த எக்ஸலில் லார்ஜ் டேட்டாவை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க, அது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பேஜ் கவுண்ட்ஸ் குறைச்சிட முடியும். இந்த டாட்க்கு உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா பிரிண்ட் ஏரியா. ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு 2 பேஜ் தான் வரும். அதுவும் ப்ராப்பராக வந்திருக்கதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு அந்த பிரிண்ட் கொடுத்து பார்க்கும்போது இங்கே இந்த வேல்யூஸ் எல்லாமே வருது பாருங்கள். ஸோ எல்லா பேஜ்லேயுமே இந்த வேல்யூஸும் வருது. இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேல்யூஸை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக இந்த வேல்யூஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட்டில் இந்த பிரிண்ட் ஏரியா அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் செட் பிரிண்ட் ஏரியா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்து பாருங்கள், அந்த வேல்யூஸ் எதுவுமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கான டேட்டா ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் லார்ஜ் டேட்டாவை ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுக்கணும். சரி, ஸோ உங்களுக்கு பேஜ் நம்பர் ஆட் பண்ணணும் இல்லையா, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம்.
இங்கே எக்ஸலில் இந்த டவுன் செக்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நார்மல் வியூ இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற இந்த செக்ஷன் இருக்கும். பேஜ் நம்பர் அதே மாதிரி ஹெட்டர் ஃபூட்டர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வியூக்கு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஹெட்டர் அதே மாதிரி வந்து கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபூட்டர் செக்ஷன் எல்லாமே ஆட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஹெட்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ண நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இல்லைன்னா டைமை வந்து ஆட் பண்ண நினைப்பாங்க. இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது கீழே இங்கே தான் வந்து ஃபூட்டரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பரை வந்து ஆட் பண்ண நினைப்பாங்க. அப்படி நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஹெட்டர் ஃபூட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பேஜ் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னாவே போதும், உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஷீட்லேயுமே ஆட் ஆயிரும். சப்போஸ் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா 1/2 அதே மாதிரி 2/2 அப்படிங்கிற மாதிரியான டேட்டாவை வந்து கொடுக்க நினைப்பாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஆஃப் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ 1/2ன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல 2/2 அப்படிங்கிறத வந்திருக்கு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹெட்டரில் டைம் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கரண்ட் டைம் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். இல்லைன்னா கரண்ட் டேட் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் டேட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் நம்ம அதே மாதிரி பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியல் ஆட் ஆகிருக்கு, இந்த டேட் ஆட் ஆகிருக்கு, 1/2 அப்படிங்கிறதும் ஆட் ஆகிருக்கு. செகண்ட் பேஜில் பாருங்கள் அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியல் எல்லாமே ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ப்ராப்பராக நீங்கள் ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை வித் பேஜ் நம்பரோட வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்ற வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே நீங்கள் இந்த பேஜ் செட்டப் குறித்து புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸல் குரு தமிழ்.